24 மண்டல அலுவலகம் முன்பு இந்த அரசு தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் செவிசாய்க்காமல் ஊதாசனப்படுத்துகிறது என்பதை எடுத்துரைக்க வகையிலே ஆங்காங்கே வாயில் கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளும் அதை கலந்துக்கிட்டாங்க. இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை என்பது கண்துடைப்புக்கு எப்போ முதல் பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்கும் போது என்ன கோரிக்கையை கோரிக்கையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஆரம்பிச்சாங்களோ அதுவே ஒவ்வொரு போய் உட்காந்தோம்னா உங்க கோரிக்கையை சொல்லுங்க. உங்க கோரிக்கை 28-30 சங்கம் சொல்றதுக்குள்ள 3 மணி நேரம் ஆயிடும். மேலே கட்டிட்டு அடுத்த கூட்டத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் எங்க சார்பாக நான் பேசும்போது கூட்டமைப்பு சார்பாக பேசும்போது இல்லை, எங்களுக்கு அரசு அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். கோரிக்கைக்கு பதில சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆனா எந்த விதமான பதிலும் அங்க இல்ல. எல்லாமே பூசி மழுகிற மாதிரி அரசுகிட்ட கேட்டு சொல்றோன்ற வார்த்தையை தான் சொன்னாங்க ஒழிய எதுக்கும் முழுமையான பதில் இல்லை. இறுதியாக நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக, ஏன்னா எந்த நேரமும் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். தேர்தல் அறிவிப்பு அப்புறம் 3-4 மாதத்துக்கு எதுவும் நடக்காதுன்றதுனால எங்களுடைய பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு 3000 ரூபாய் இடைக்கால நிவாரணமும், அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று சரியான அடியை இந்த அரசுக்கு கொடுத்திருக்கிறது. இவர்கள் அப்டேட் போட்டதை தூக்கி எடுத்து போட்டு டிஸ்மிஸ் பண்ணி போய் தொழிலாளி கொடுக்க வேண்டியதை கொடு, ஏன்னா 12 ஒப்பந்தத்துப்படி இது இன்னைக்கு கோர்ட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை வர 5ஆம் தேதி அந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் போடும்போது இந்த நிலுவைத் தொகையும் சேர்த்து போடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் மீண்டும் வைத்ததன் விளைவாக இறுதியாக வருகிற 21ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல்களை எங்களுடைய தொழிலாளரோடு இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளரும் கலந்து பேசி எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற பாட்டாளி தொழிற்சங்கம், தேமுதிக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் எங்களுடைய மனித உரிமை கழகம், PMS மற்றும் ஏனைய சங்கங்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர் சங்கங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து புரட்சி பாரதம், அதுபோல நாம் தமிழர் இவர்களெல்லாம் கலந்து பேசி மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தை மிக விரைவிலே நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக ஒன்று கூடி போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை